I am going to grandly welcome our responsibility of the day to our students. Welcome, sir, welcome. Program. First of all, I call my friend Afzal Atai to invite our chief dignitary of the day, Mr. A. Arokya Raj sir. Welcome our beautiful premises. It's a perfect time to start the assembly squad. Take position. Attention, sanities. Attention, sanities. Attention. Now we call Abu Suhail Atai from grade 1 to recite the divine verses of Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. Translation of this words: والفجر, by the day dawn, وليال عشر, by the 10 nights, والشفع والوتر, by the even and odd contrasted, والليل إذا يسر, and by the night when it passed away. هل في ذلك قسم لذي حجر, is there not in this an adjuration and evidences for those who understand. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Thank you, Abu Suhail Atai. May Allah give your more singing talent to you. Amin. At next, I call singing club of Atai, Sayyid Umar Atai, S. Abdur Rahman Atai, and Hamim Atai to sing Tamil Thai Valthi. நீராடும் கலடுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலவும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you guys, thank you. It's the perfect time to hoist the flag, Ya Highness. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and wide heritage. I should always try to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperity along life my happiness. Jai Hind. Now I call Rehan Atai from grade 2 to give the Tamil motivation speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.
ஒருவனுடைய மனதில் சில ஆசைகள்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆசை. ஒவ்வொருத்தனுக்கு ஐபிஎஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், கிரிக்கெட் பிளேயரானு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி ஆசை. அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது. அது யார் அடைய முடியும்னா, யார் அவன் மீது நம்பிக்கை வைத்து விடாமுயற்சியோடு இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் அதெல்லாம் அடைய முடியும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அது என்னன்னா, ஒரு எறும்புக்கும் ஒரு பறவைக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டினா, யார் ஃபஸ்ட்டு அந்த மலையின் மீது போய் செல்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டுத்துக்கு ஒரு போட்டி. சரின்னு சொல்லி அந்த போட்டி ஆரம்பிக்குது. பறவை அந்த மலையை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது. சிறு நேரத்தில் அந்த மலையை கடந்துருச்சு. எறும்பை பார்க்கும்போது அந்த மலையை பாதி கூட கடக்கலை. அப்போது இந்த பறவை எறும்பை கேலி கிண்டல் செய்து சொல்லிச்சாமா, எனக்கு ஆரம்பத்திலே தெரியும், ஒரு சின்ன எறும்பால் பறவையோட போட்டி போடலாமா, இதை உணர்த்துறதுக்காகத்தான் உன்னுடன் நான் போட்டி போட்டேன்னு சொல்லி அந்த பறவை பார்த்து எறும்பு சொல்லிச்சாமா. அப்போது எறும்புக்கு ஒரே சங்கடம், ஒரே அவமானமாக இருந்துச்சு. அப்போது சில காலங்களுக்கு பிறகு அந்த எறும்பு தன் விடாமுயற்சியுடன் அந்த மலையின் மீது ஏறுகிறது. அந்த மலையை கடந்து விட்டுருச்சு. அப்போது அந்த பறவை எறும்பை பார்த்து கேட்டுச்சாமா, எறும்பே எப்படி நீ இதை கடந்த? அப்போ அந்த எறும்பு சொல்லிச்சாமா, வெற்றி என்பது எல்லோருத்துக்கும் பொதுவானது. சிலருக்கு வெற்றி என்பது சீக்கிரமாக கிடைத்திரும், சிலருக்கு வெற்றி என்பது தாமதமாகும். யார் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று இந்த எறும்பு சொல்லிச்சாமா. இப்போ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதே அந்த எறும்பு இது பறவை இப்படி சொல்லிருச்சான்னு சொல்லி பின்னாடி போயிடுச்சுன்னா இன்னாரிக்கு அந்த மலையின் மீது ஏறி சாதனை படைத்திருக்க முடியாது. இதே அது மீது நம்பிக்கை வச்சு விடாமுயற்சி வச்சதுனால தான் அந்த மலையின் மீதியே சாதனை படைச்சிருக்கு. இதே போன்று ஒரு கிராமத்தில் நந்தன் சொல்லி ஒரு விவசாயி இருந்தான். அவனுடைய காட்டில் பல வருடமாக உழைத்த பயிர்கள் எதுவுமே வரல, எதுவுமே வரல. அப்போது அவன் மிகவும் சங்கடப்பட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஒரு பெரியவர் அவனிடம் வந்து சொல்கிறாரு, நல்ல முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அவன் ஒரு புதிய உழைப்பை கொண்டு தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் ஒரு காட்டில் அந்த வயலை பராமரிக்கிறான். செய்யும் பொழுது சிறிது காலத்திலே அந்த பயிர்களும் நல்லா விளைஞ்சிருச்சு. அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்னென்னா, அவன் மீது நம்பிக்கை வைக்கலைன்னா இந்த மகிழ்ச்சி அவனுக்கு கிடச்சிருக்காது. இதை போன்று இன்னொன்று என்னென்னா, ஒரு ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஓட்டப்பந்தயம்னு சொல்லி ஒரு போட்டி. அது எல்லாத்துக்கும் நிற்கிறாங்க. ஒரு பையனும் வந்து நிற்கிறான். அவன் இப்போ எப்படி இருக்கானா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு தாழ்ந்த ஜாதிக்காரனாக இருக்கான். அவள் பிடி சார் அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ போய் பின்னாடி நில்லுப்பா, நீ வந்து தாழ்ந்த ஜாதிக்கார இவங்களும் நிற்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு இது கேட்டவனே அந்த இடத்துல ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவன் நினச்சான், நான் இப்படியாவது இதில் ஜெயிப்பேன்னு சொல்லி அவன் நம்பிக்கை கொண்டான். அப்போ அந்த ரன்னிங் ரேஸ் நடக்கும்போது போகிறான், ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவங்க முன்னாடி தான் இருக்காங்க, இவன் பின்னாடி இருக்கான். ஓட அந்த ஃபினிஷிங் லைனை டச் பண்ணிடுறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், பெட்ரோல் சந்தோஷம். இதே அந்த பிடி சார் அவனை கேவலப்படுத்தினதுக்காக பின்னாடி போயிருந்தா அவன் நேரத்துக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. அடுத்தவங்க நம்மளை டிமோட்டிவேஷன் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு நம்ம இலக்கியத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் அப்போ தான் வெற்றி பெற முடியும். என் உரையை முடிப்பதற்கு முன்னால் விடாமுயற்சி என்கிற ஒரு கவிதையை சொல்லி நான் முடிக்கிறேன். வளர்ந்தால்தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு, மூச்சு விடுவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். வாஹிருதாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikum salam warahmatullahi wabarakatuh. Thank you, Rihan Atai. May Allah give her more speaking talent to you. Amin. At next, I call Fayaz from grade 2 to tell the Tirkural. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடந்தோறும் ஒரு திருக்குறளை பார்த்து அதன்படி அமல் செய்து வருகிறோம். இந்த வாரத்திற்காக திருக்குறள். தலைமை என்னும் தாகாமை தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. பொருள்: விடாமுயற்சி என்ற உயர்ந்த பண்பு கொண்டவர்களால் மட்டும்தான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்ற உயர்ந்த நிலையையும் அடைய முடியும். இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாத்துக்கும் தெரியும், பல்ப் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு தடவை 2 தடவை செய்யலை, பல தடவை செய்தார்.
ஃபஸ்ட்டு தடவை செய்கிறார், ஃபெயிலியர் ஆகுது. திரும்பி செய்து கொண்டே இருக்கிறார், ஒரு தடவை ஜெயித்து விடுகிறார். கேட்டதுபடி அமல் செய்யும் பாக்கியம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வான. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. May Allah give your most speaking talent to you. Amin. At next, I call Nasruddin Atai from grade 2 to tell the Tirkural. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. இந்த இனிமையான கால பொழுதில் நம் அனைவரும் அமரச் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். நாம் வாரந்தோறும் ஒரு ஹதீஸை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வார ஹதீஸ் கான ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத் கலாமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமன் ஃபஸலன் யஃபமு குல்லுமன் சமியா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ரசூல்லா பேச்சாகியிருந்தது தெளிவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. May Allah give your more knowledge to you. Amin. At next, I call Ahmad Imran from grade 1 to tell the Tirkural. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாம் வாரம் ஒரு திருக்குறள் கேட்டு வருகின்றோம். அதே அடிப்படையில் இந்த வாரத்துக்கான திருக்குறள். பல்லார் பகை கொள்ளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். இது பொருள் என்னென்னா, ஒரு மனிதர் பல கெட்டவங்களை பகைச்சிக்கிறத காட்டிலும் ஒரு நல்ல நண்பரை துண்டிப்பது தீங்காகுன்றாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும், அதுக்கு நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்கணுமா கெட்ட நண்பரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம கெட்ட நண்பரை தேர்ந்தெடுத்தோம்னா அவன் சீர்கேடு பக்கம் கூட்டு போவான். வாடா தண்ணி அடிக்க போவோம், வாடா பீடி அடிக்க போவோம், படம் பார்க்க போவோம், அப்படி கூப்பிடுவான். அப்புறம் நல்ல நண்பர் தேர்ந்தெடுத்தோம்னா வா தொழுவ போவோம், வா லைப்ரரி போவோம், வா படிப்போம், அப்படி கூப்பிடுவோம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா கெட்ட நண்பர் தேர்ந்தெடுத்தோம்னா நம்மளும் கெட்டவனாவோம், நம்மளை பார்த்து பழகிறவனும் கெட்டவனாவான். அதே நம்ம நல்ல நண்பர் சேர்ந்தோம்னா அவன்கிட்ட இருக்க நல்ல பழக்கம் நம்மளுக்கு வரும், நம்மள்ட்ட இருக்க நல்ல பழக்கம் வரும், நம்மளை பார்த்து பழகிறவனும் நல்லவனாவான். இனி வரும் காலங்களில் நல்ல நண்பரை தேர்ந்தெடுத்து வாழும்படி அவ்வளோ நல்லா கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தௌன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. Thank you, Ahmad Imran Atai. At next, I call Darwesh from grade 1 to narrate the another hadith. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நம் வாரந்தோறும் ஒரு ஹதீஸினை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம். இந்த வாரத்துடன் ஹதீஸ் என்னவென்று பார்த்தால், இன்னமினல் பயானி லாசிகரா, நிச்சயமாக பேச்சாற்றலில் சூனியம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. Thank you, Darwesh Atai. At next, I call Marsad Atai from grade 4 to narrate the another hadith. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு வாரத்திலும் இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஹதீஸினை நாம் கேட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த வாரத்தில் 3வது ஹதீஸ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஹதீஸ்களில் இந்த ஒரு ஹதீஸினை நம்மளுக்கு அறிவித்து கொடுத்துள்ளார்கள். அதாவது, ஒரு நல்ல நண்பனிடத்தில் இருப்பது எதை விட சிறந்தது, ஒரு கெட்ட நண்பனிடத்திலே இருப்பது எந்த அளவுக்கு கெட்டது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் வஹதத்து, தனிமை என்பது ஹைரும் மின் ஜலீசு சு, கெட்ட நண்பர்களே இடத்தில் இருப்பதை விட சிறந்தது. அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவன் கெட்ட நண்பனிடத்தில் இருக்கின்ற பொழுது அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட, ஆனால் அவன் அந்த கெட்ட நண்பனை பார்த்து அவன் கெட்டு போய்விடுகிறான். இவன் படிப்பதற்கு உட்கார்ந்தாலும் கூட அந்த கெட்ட நண்பன் அவனை படிப்பதை விட்டு தகர்த்து அவனை விளையாட்டின் பக்கம் அழைத்து செல்கின்றான். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், நாளை அவன் அதை படிக்காமல் நாளை பின்வரக்கூடிய தேர்வுகளில் அவன் ஃபெயிலாகி விடுகிறான். மேலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டும் நினைத்தானோ அதையெல்லாம் சாதிக்க விடாமல் பண்ணுவது இந்த கெட்ட நண்பர்கள். அதே நல்ல நண்பர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் ஜலீசு சாலிஹ் ஹைரு மின் வஹதத்தி,
அதாவது தனிமையிலே மௌனமாக இருப்பதை விட நல்ல நண்பர்களிடத்தில் இருப்பது சிறந்தது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நீ மௌனமாக இருப்பதை விட நல்ல நண்பர்களிடத்திலே நல்ல விஷயங்களையும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளையும் நீ தெரிந்து கொண்டால் நாளை பின்வரும் காலத்திலே அதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடலாம் என்பதாக என்ற காரணத்தினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அறிவித்து கொடுத்துள்ளார்கள். எனவே நல்ல நண்பர்களிடத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikum salam wa rahmatullahi wa barakatuh. Thank you, Masjid Atai. At next, I call Safan Atai from grade 2 to give the English motivation speech between us. All praises belong to the Supreme Authorizer Allah Subhanahu wa Ta'ala, and His peace and blessing be upon our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions, especially those are gathering in spectacular fine occasion. Alhamdulillah. Our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam said, Assalamu qabla al-kalam. Before I talking, first of all, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Everyone has many dreams. All dreams are within reach. All you have to do is keeping move towards them. Don't allow yourself to be controlled by the 5 things. I also tell, don't allow yourself to be controlled the 5 things. First, your past is, let's be continue, present is past. It's never to come again. The present is gifted to in our life. The present, what happened tomorrow, you don't know, I also don't know. So live the present. The present is the best opportunity to change or build our career, future. Delete fake people. Accept the challenges. Accept the mistake. Forget your past. First, delete negative people. You will delete negative people. They'll delete thought or your about it. You delete negative people. Forget your past. Lot of member past have so sad many problems. So forget your past. Accept the mistake first. Mistake or give you a lesson to learn. So accept the mistake, resolve and achieve the goals. Enjoy yourself. Enjoy yourself. Second, opinions and judgment or other, you stop worrying so much. You stop worrying so much what other people think of you. Other people think like that. No, think about it. You stop worrying. When you realize how build up with do comparison your life to others. Don't compare your life first. Don't compare your life first others. There is no comparison between the sun and moon. The sun shining in the morning, the sun is give more brightness to world and the moon. He also give the brightness in the night. Don't compare between years. Third one is limited beliefs in your project or other to succeed in your life and achieve the result. You must understand and the master 3 mind force. There are decide. First of all, you decide yourself. First of all, you decide yourself. You decide your goal. You decide yourself. First, you decide. Next, believe. I will finish. I will finish my work. I will finish the achievement. And the last is expectation. You expect you will finish the work. Perfect. The fourth one is relationship. Please listen first. Please listen. The people don't have to like people. Don't have love. They have even to respect you. When you see in a mirror, when you like about you see. When you see in a mirror, when like what about to see. Don't invest yourself the wrong relationship, because when you invest yourself wrong relationship, they have break into a pieces like a glasses break into a pieces. They throw up a pot.
a such the way, though he never forget to back year to year. And the last one is money. Money, you always remember to person who will use in money and power. You when you defeat, you very hard to defeat them. But a person who using his brain, who using knowledge, if you fight to them, impossible. If you have a money, rule can be changed for you. If you have a power, rule work for you. If you have no power and money, rule are made it control you. If you lost your money, you have no change, only sad about you. If you have lost your health, you had lost something. If you are your character, you are lost everything. If you are born poor, it is not your mistake. If you are not born poor, it's not your mistake. If you born poor, death you are poor, it is your mistake. Successful people are not strong or strength, they are just crazy. You know that never give up. The distance between the dreams and your reality is right discipline. Discipline is doing that. You like it, you love it. Last, I will tell. A person who has pocket in money, knowledge in mind, kindness, he had confidence on face. Responsibility is soul. Never feel sad about losing anything in life, because whenever a tree loses a leaf, a new leaf grow in its place. Accept your past without regret. Handle your present in the confidence and face your future without fear. The missile man APJ Abdul Kalam said, "Success is when your signature change it to autograph." APJ Abdul Kalam said, "Train your mind to climb in your station." May Allah give you follow these things. Wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuh. Thank you, Safwan Atai. May Allah give you more English talent to you. Amin. Is the perfect time to honor our chief dignitary. I call our beloved principal of Atai Arabic and VEO Training Academy, N. Tariq Ahmad Alim Bilali Ustad, to honor our chief dignitary with a shield. Guys, give a big clap. I call singing low of the to sing national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा रब शुभ नामे जाहे रब शुभ आशीष माहे काहे रव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you guys. Squad about 10. Assembly dispersed.